ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுதான் எனக்கு வேணும். நம்ம வந்து கடைக்கு ஏதாவது போனா நம்ம சொல்லுவோம்ல, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ இதுதான் எனக்கு வேணும், அது எப்படி சொல்றது பாருங்க. இதுதான், இதுதான், இதைதான். அதுக்கு என்ன சொல்லுவோம்னா, this is what, this is what அப்படின்னா இதுதான். இதைதான் நான் கேட்டேன், இதைதான் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதைதான், இதுதான் அப்படின்னா this is what. ஓகே, அடுத்து எனக்கு வேணும். அது எப்படி சொல்றது? எனக்கு வேணும். அப்ப எனக்கு இதுதான் என்னது? சப்ஜெக்ட். ஐ. அடுத்து வேணும். ஏதாவது ஒரு பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு வேணும் அப்படின்னா வாண்ட். ஓகே, ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு இப்போ பசிக்கல. நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு இப்போ பசிக்கல, நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுமா? அப்ப எனக்கு இப்போ பசிக்கல, அது எப்படி சொல்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சப்ஜெக்ட், எனக்கு. அப்போ ஐ. அடுத்து பாருங்க, இல்ல என்ன வரும்? எனக்கு இப்போ பசிக்கல, தன்னோட நிலையை சொல்றோம். ஓகே, பசிக்கல, நான் வந்து சந்தோஷமா இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஹாப்பியா இருக்கேன், அடுத்து நான் கோவமா இருக்கேன். இப்படி தன்னோட நிலையை வந்து வெளிப்படுத்துற இடத்துல நம்ம அங்க என்னது? மெயின் வெர்பு வராது. அங்க என்ன யூஸ் பண்ணணும்? பி வெர்ப தான் மெயின் வெர்பா யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால நம்ம இங்க என்ன போடணும்? ஆம் போடணும். எனக்கு இப்போ பசிக்கல, இப்போ பிரசன்ட்ல தான் நம்ம சொல்றோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆம் தான் வரும். பிரசன்ட்ல சொல்லணும்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி. இதுதான் என்னது? பி வெர்ப் தானே. இதுல நம்ம வந்து பிரசன்ட்ல சொல்லும் போது ஆம், இஸ், ஆர் இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவோம். அதுல ஐ வந்தாலே ஆம் தான் வரும். எனக்கு இப்போ பசிக்கல, அப்போ ஐ ஆம். அடுத்து பசிக்கல நம்ம நெகட்டிவா சொல்றோம். அப்போ நாட் ஹங்கிரி. இப்போ, இப்போனா நவ். ஓகே, அப்போ எனக்கு இப்போ பசிக்கல அப்படின்னா ஐ ஆம் நாட் ஹங்கிரி நவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நீ எப்போதாவது நேரில் அவனை பார்த்திருக்கியா? நீ எப்போவாவது நேர்ல அவனை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்போமா? அதுதான். அப்போ இல்ல பாருங்க, பார்த்திருக்கியா, பாத்தியா அப்படின்னு கேட்டா என்னது? அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாத்தியா, பார்த்தியா அப்படின்னு கேட்கும் போது என்னது? அந்த பார்க்கக்கூடிய செயல் நடக்கு. ஓகே, அந்த செயல்ங்கிறது என்னது? வெர்பு, மெயின் வெர்பு இருக்கு. அந்த வெர்போடயே முடியுது. பார்த்தியா. ஆனா இங்க பாருங்க, பார்த்து இருக்கியா. அப்போ அந்த வெர்பு கூட என்னது? ஆல்ரெடி நடந்து முடிஞ்சாச்சு. அந்த முடிஞ்சத வந்து நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். பார்த்து இருக்கியா இப்படின்னா அது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் வரும். ஓகே, அங்க போய் இருக்கியா அப்படின்னு கேட்போமா? போய் இருக்கியா. போனியா அப்படின்னு கேட்டா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். போய் இருக்கியா, அங்க வந்து ஆல்ரெடி நீ போயிருக்கியா அப்படின்னு கேட்போமா? அப்போ போய் இருக்கியா, அது வந்து என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வரும். அடுத்து பாருங்க இன்னொன்னு, எப்போதாவது. எப்போதாவது அப்படின்னு சொல்லும் போது இது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். இந்த எப்போதாவது, ஆல்ரெடி, இதெல்லாமே. ஓகே, அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது எப்படி கேட்கணும்? நீ எப்போதாவது நேரில் அவனை பார்த்திருக்கியா. அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம have இல்லைன்னா has தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, have இல்லைன்னா has. அல்ல have வருமா has வருமா அப்படின்னா அது சப்ஜெக்ட பொறுத்து. சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ. நீனா யூ. சப்ஜெக்ட் பாருங்க, haveக்கு என்னெல்லாம் வரும்னா சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன், ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஹாஸ்க்கு எப்போ வரும்னா சப்ஜெக்ட்
he she it அடுத்து சிங்குலர் நவுன் இதெல்லாம் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஒருத்தங்க நேம் நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஒரே ஒருத்தவங்களோட நேம் நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணும்போது ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்ப பாருங்க, இல்ல யூ வந்திருக்கு. நீனா யூ, யூ வந்தாலே என்ன யூஸ் பண்ணணும்? யூ வந்தாலே இங்க ஹேவ் யூஸ் பண்ணா கொஸ்டின் கேட்கணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டினா கேட்கும் போது ஹேவ் இல்லனா ஹேஸ் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். ஓகே, இல்ல சப்ஜெக்ட பொறுத்து ஹேவ் யூ. அடுத்து என்னன்னா எப்போதாவது, எப்போதாவதுன்னா எவர், எவர். அடுத்துதான் சப்ஜெக்ட், சாரி அடுத்துதான் வெர்ப். இல்ல வெர்ப் எது? நீ எப்போதாவது நேரில் அவனை பார்த்திருக்கியா? அப்ப பார்க்கக்கூடிய செயல் தான் நடக்கு. பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? see. இங்க என்னன்னா இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு வெர்ப் எப்பவுமே V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ see யோட பாஸ்ட் saw, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் see. ஓகே, V3 ஃபார்ம்ல தான் இருக்கும் வெர்ப். அடுத்து யார பார்த்திருக்கியா? அவனை, அவனைனா him. இப்போ ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்றோம். நீ எப்போதாவது நேர்ல வந்து ஒரு ராஜாவை பாத்திருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஹிம் வர இடத்துல என்ன வரும்? அந்த நேம் ராஜா அப்படின்னு நேம் வரும். ஓகே, அப்போ ஹிம். அடுத்து நேரில், நேரில்னா இன் பர்சன். ஓகே, இன் பர்சன் அப்படின்னா நேரில். அப்ப நீ எப்போதாவது நேர்ல அவனை பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும் போது have you ever seen him in person? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ எப்போதாவது அவளுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கியா அப்படின்னு கேட்கிறோம். நீ எப்போதாவது அவ வீட்டுக்கு வந்து போயிருக்கியா அப்படின்னு. இல்ல பாருங்க, எப்போதாவது அப்படின்னு வந்துருக்கு. இன்னொன்னு பாருங்க, போயிருக்கியா. வெர்பு என்ன இதுல இருக்கு? ஆல்ரெடி போயாச்சு, நடந்து முடிஞ்சாச்சு. அத வந்து நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். போய் இருக்கியா அப்படின்னு. போனியா அப்படின்னு முடிஞ்சுன்னா அது என்னது? அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். போயிருக்கியா அப்படின்னா அது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து இன்னொன்னு பாருங்க, எப்போதாவது அப்படின்னு வந்திருக்கு. எப்போதாவதுனாலே என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்ப பாருங்க, நீ எப்போதாவது அவளுடைய வீட்டிற்கு போயிருக்கியான்னு கேட்கும் போது என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்? ஹேவ் இல்லனா ஹேஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம ஹேவ் இல்லனா ஹேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்போம். இதுல பாருங்க, சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு? நீ, நீனா யூ, யூ வந்தா இங்க என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்? ஹேவ், ஹேவ் யூ. அடுத்து என்ன வரணும்? எப்போதாவது. அடுத்து அடுத்துதான் வெர்ப். இல்ல வெர்ப் என்ன? நீ எப்போதாவது அவளுடைய வீட்டிற்கு போயிருக்கியா? போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. இங்க வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு V3 ஃபார்ம்ல இருக்கணும். வெர்ப் வந்து V3. அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ, கோட பாஸ்ட் வென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் V3. ஓகே, கான். அடுத்து அடுத்து என்ன வரும்? அவளுடைய வீட்டிற்கு அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய வீட்டிற்கு. அப்போ டு ஹர் ஹவுஸ். ஓகே, அப்ப நீ எப்போதாவது அவளுடைய வீட்டிற்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது என்னது? have you ever gone to her house? நெக்ஸ்ட் பாருங்க, மீரா எப்போதாவது என்னை பற்றி பேசியிருக்காளா அப்படின்னு கேட்கிறோம். மீரா வந்து எப்போதாவது என்னை பத்தி பேசியிருக்காளா அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேட்கறது? பாருங்க, எப்போதாவது அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது என்ன? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இன்னொன்னு பாருங்க, பேசி இருக்காளா. அந்த வெர்ப் என்னது? அந்த பேசுற செயல் நடந்து முடிஞ்சிருக்கு. அத வந்து நம்ம என்னது? பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். பேசி இருக்காளா. அதே இது சதமா பேசினாளா அப்படின்னு கேட்கும் போது அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பேசி இருக்காளா அப்படின்னு கேட்டாலே அது என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்ப ரெண்டுமே புரிஞ்சுதுன்னா அப்ப அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி எப்படி கொஸ்டின் கேட்கணும்? ஹேவ் இல்லனா ஹேஸ் யூஸ் பண்ணி கேட்கணும். இங்க பாருங்க, மீரா, மீரா எப்போதாவது என்ன பத்தி பேசிருக்கலாம். அப்போ என்னது? சப்ஜெக்ட் மீரா. அப்போ மீரான்னு வந்திருக்கு. ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப இங்க என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்? ஹேஸ் யூஸ் பண்ணி கேட்கணும். ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னது வரணும்? ஹேஸ் தான் வரும். ஓகே, ஹேஸ் மீரா. அடுத்து எவர்.
அதுக்கப்புறம் வெர்ப் இல்லது பேசுற செயல் தான் நடக்கு. அப்ப பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது டாக். அதோட V3 ஃபார்ம் என்ன? V2 ஃபார்ம் வந்து டாக்ட். அடுத்து V3 ஃபார்ம் டாக்ட். ஓகே, வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும் டாக். அடுத்து யார பத்தி பேசுறாங்க? என்னை பற்றி. அந்த பற்றி அப்படின்னா about me. ஓகே, அப்போ has மீரா ever talked about me அப்படின்னா என்ன? மீரா வந்து எப்போவாது என்ன பத்தி பேசியிருக்காளா அப்படின்னு கேட்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடிக்கடி இத சாப்பிடாத. நம்ம சொல்லுவோம்ல, அடிக்கடி இத சாப்பிடாத உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ இல்ல பாருங்க, சப்ஜெக்ட நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமா? நீ அடிக்கடி இத சாப்பிடாத அப்படின்னு ஏதாவது சப்ஜெக்ட் மென்ஷன் பண்றோமா? இல்ல தானே. நம்ம சாதாரணமா அடிக்கடி இத சாப்பிடாத அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் வராத பட்சத்துல நம்ம வெர்ப தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அல்ல அடிக்கடி இத சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது என்ன? நெகட்டிவ்ல சொல்றோம் தானே, சாப்பிடாத அப்படின்னு. அப்போ நெகட்டிவ்ல சொல்லும் போது இங்க என்ன யூஸ் பண்ணணும்? டோன்ட். டோன்ட் ஈட். சாப்பிடாத. ஓகே, டசன்ட் வராது. இதே இது இங்க சப்ஜெக்ட் வந்திருந்தா, இந்த சப்ஜெக்ட் வந்திருந்தா அல்ல சப்ஜெக்ட் ஹி ஷி இட் இப்படி வந்துருச்சு அப்படின்னா டசன்ட் வரும். இதே இது நம்ம வந்து சப்ஜெக்ட் வராத பட்சத்துல அடிக்கடி இதை சாப்பிடாத, அங்க போகாத, இதை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த நேரம் நம்ம டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ டோன்ட் ஈட். அடுத்து என்ன? இதை. இதைனா திஸ். அடுத்து அடிக்கடி. அடிக்கடினா ஆஃபர். அப்போ அடிக்கடி இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஈட் திஸ் ஆஃபன். ஓகே, அடிக்கடி அங்க போகாத. அடிக்கடி அங்க போகாத அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அடிக்கடி அங்க போகாதே அப்படின்னு சொல்லும்போது என்னது? வெர்ப் எது? போகக்கூடிய செயல் தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அப்போ போறது. அப்போ டோன்ட் கோ. டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. அடுத்து எங்க? அங்கே. அங்கேனா த. அடுத்து அடிக்கடி. அடிக்கடினா ஆஃபன். அப்போ அடிக்கடி அங்க போகாத அப்படின்னா டோன்ட் கோ தேர் ஆஃபன். அடுத்து அடிக்கடி வெளியே போகாத. நம்ம சொல்லுவோம்ல, அடிக்கடி வெளியே போயிட்டோன்னே இருக்காத அப்படின்னு. அப்போ அடிக்கடி வெளியே போகாதேன்னா போகாதே அப்படின்னா என்னது? டோன்ட் கோ. எங்க? வெளியே. வெளியேனா அவுட். அடுத்து அடிக்கடி. அடிக்கடினா ஆஃபன். அப்போ அடிக்கடி வெளியே போகாதேன்னு சொல்லும்போது டோன்ட் கோ அவுட் ஆஃபன். அடுத்து அடிக்கடி தண்ணீர் குடி. நம்ம சொல்லுவோம்ல, அடிக்கடி தண்ணி குடி, அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு. அப்போ அடிக்கடி தண்ணீர் குடி அப்படின்னா தண்ணீர் குடி அப்படின்னா ட்ரிங்க் வாட்டர். ட்ரிங்க் வாட்டர். அடுத்து அடிக்கடி ஆஃபன். ட்ரிங்க் வாட்டர் ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி தண்ணீர் குடி. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நீ எப்போதாவது இங்க வந்திருக்கியா? இதை எப்படி சொல்றது? இதை எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.